Hello friends, இன்னைக்கு வந்து ஹேஷ் ப்ரவுன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 4 உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து துருவி இதை வந்து கழுவி வச்சுருக்கேன். இது 2 times நான் கழுவிட்டேன். இப்போ இது போல் வந்து வடிகட்டியில் நான் போட்டு வச்சுருக்கேன். நம்ம வந்து ஒரு துணியில் போட்டுட்டு அதை வந்து நல்லா வந்து நம்ம தண்ணி பிழிஞ்சிடலாம். ஏன்னா அந்த ஸ்டார்ச் எல்லாம் போகணுன்னா நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணணும். ஸோ ஒரு 2-3 times வந்து நல்லா நான் வாஷ் பண்ணி இது மாதிரி வந்து ட்ரையாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு துணியில் போட்டு ஃபஸ்ட்டு புழிஞ்சிக்கலாம். ஏதோ எக்ஸஸ் வாட்டர் இருந்தாலும் அது வந்துடும். இப்போ நல்லா வந்து நம்ம பிழிஞ்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ வந்து தண்ணி வருது. இது மாதிரி நம்ம பிழிஞ்சிட்ட பின்னாடி இது வந்து நல்லா ட்ரையாக இருக்கும். இல்லைன்னா வந்து நமக்கு ஹேஷ் ப்ரவுன் நல்லா வராது. இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள். இப்போ இதோட வந்து நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணும்னு பார்க்கலாம். ஒரு வெங்காயம் நல்ல ஃபைனாக சாப் பண்ணது, ஒரு 2 பல் பூண்டு நல்லா வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். இது பைண்ட் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம். 4 டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணுறேன். நீங்கள் முட்டை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இதே போகிறோம். பட் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் வந்து முட்டையும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து முட்டை இல்லாமையும் வந்து இந்த 2 டீஸ்பூன் அரிசி மாவும் 4 டீஸ்பூன் மைதாவும் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூளை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது அத்தனையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது வந்து நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்தோன்னா இப்படி வந்து பிடிக்க வரணும். அப்படி பிடிக்க வரலைன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மைதா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து நம்ம வந்து உள்ளங்கையில் வச்சு நல்லா வந்து ஷேப் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக வந்து ஷேப் பண்ணிக்கோங்க. நான் ரெக்டாங்குலர் ஷேப்பில் வச்சுக்கிறேன். இது மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இது வந்து ஷாலோ ஃப்ரை தான் நான் பண்ண போகிறேன். கொஞ்சம் திருப்பி போட்டுடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வந்து நல்லா வந்து வேக வச்சு நீங்கள் எடுத்துடலாம். இப்போ ஹேஷ் ப்ரவுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹேஷ் ப்ரவுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.